விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது என பொதுமக்கள் பீதியடைந்து வருகின்றனர். இது குறித்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் சிறுத்தை வந்தது வதந்தியாக கூட இருக்கலாம் என பொதுமக்களிடம் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் மாளிகைமேடு கிராமத்தில் ரமேஷ் என்பவர் நேற்று இரவு இரு நண்பருடன் அவர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையின் குறுக்கே சிறுத்தை ஒன்று போனதாகவும் இவர்களை திரும்பி பார்த்த சிறுத்தை கோபத்துடன் சீறியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்ட ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் பயத்தில் அருகாமையில் இருக்கும் வீட்டிற்குள் போய் பதுங்கிக் கொண்டதாகவும் நேரில் பார்த்த மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் தெரிவித்ததுடன் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் வனத்துறை அலுவலர் ரகுவரன் தலைமையில் விரைந்து வந்த வனத்துறையினர் சஞ்சீவ், அமுதாபிரியன், நவநதி கிருஷ்ணன், ஆறுமுகம் ஆகிய வனத்துறையினர் சிறுத்தை பற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். தீவிர சோதனையில் ஈடுபட்ட வனத்துறையினர் இதுவரை சிறுத்தை வந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்றும் இது வதந்தியாக கூட இருக்கலாம் என்றும் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் வன காவலர்கள் ஒலிபெருக்கியின் மூலம் கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மாளிகைமேடு கிராமத்தில் சிறுத்தை உருவாட்டம் இருக்கிறது என்பது மூத்த வதந்தியே. அப்படி சிறுத்தை நடமாட்டம் ஏதோ இருந்திருந்தா நாயோ இல்ல ஆடு மாடு ஏதோ ஒன்று அதை எல்லாரும் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா அது மாதிரி எதுவும் இல்லை. கால் தடங்களும் சிறுத்தை என்பதற்கு ஊர்ஜிதமா இல்லை. எனவே இது முழுக்க வதந்தி. மக்கள் யாரும் இதை நம்பி வெளியில வராம இருக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க எல்லாருக்கும் வனத்துறையை தொடர்பு கொள்ளலாம். இப்ப இங்க உள்ளது முழுக்க வதந்தி. காட்டு பூனையா கூட அது இருக்கலாம். சரிங்களா? நம்ம காலடித்தரம் ஊர்ஜிதமாக வரைக்கும் எதையும் இது பண்ண முடியாது. 7:30 மணி இருக்குங்க. நாங்கள் இருந்து காட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஈனூர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தான் அது நம்ம ஊர் தாண்டின உடனே பார்த்த உடனே நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்கள் பயந்துட்டு போயிட்டோம். நான் நல்லா ஒரு 4-5 மீட்டர் அது ஓடுற வரைக்கும் பார்த்துட்டு போனேன். 4-5 மீட்டர் போயிட்டு சைடில் இறங்குனது டக்குன்னு திரும்பி எங்களை பார்த்து சீரிச்சு நான் உடனே ஸ்பீடாக போயிட்டேன் பைக் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் நேராக போய் சத்யண்ணன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சத்யண்ணன் வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். திரும்ப அதுக்கப்புறம் கூட்டம்லாம் கூடி நிறையா ஆனதுக்கப்புறம் தான் நானே வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் நேராக நான் வீட்டுக்கு வந்தாச்சு. தகவல் கொடுத்தீங்க யாருக்கு? தலைவர் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு.